சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது மிளகாய் குருமா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மிளகாய் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: மிளகாய் 10, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 கைப்பிடி, தேங்காய் திருவல் 1/2 கப், மிளகு 1/2 டீஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, வெங்காயம் 1, தயிர் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். மிளகாய் குருமா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன் வச்சிருக்கோம். இந்த பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்க்கலாம், அப்புறம் ஃபைனலா 1 டீஸ்பூன் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு எண்ணெய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாய் சில்லி. இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக நம்மக்கிட்ட பச்சை மிளகாவே வந்து வீட்டில் நிறைய பழுத்து இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வந்து இந்த குருமா பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லிட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி முழுசாகவே இதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சில்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஸ்லிட்டே பண்ணாமல், ஏன்னா இது ஏற்கனவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதனால இதை நம்ம முழுசாகவே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய் எடுத்து இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வதக்கிக்க போறோம். இது கொஞ்சம் வெடிக்கும், நம்ம முழுசா சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் வெடிக்கும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ மிளகாயை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெய் எண்ணெய் கலந்து இதை வதக்கிட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம கிட்ட இருக்க வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம இஞ்சி பூண்டு விழுது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போதும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அரைக்கிறதெல்லாம் அரைச்சு கொண்டு வந்துடலாம். ஒரு போல் எடுத்திருக்கோம், இதுல அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்க தேங்காய் ஒரு 1/2 கப்பு போல தேங்காய் இருந்தா போதும். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம இதுல வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே முந்திரி. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சு கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த குருமாக்கான மசாலாவை அரைச்சு கொண்டு வந்தாச்சு. இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் இஞ்சி பூண்டு இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இன்னொரு ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம கிட்ட இருக்க முழு கரம் மசாலா சேர்த்துட்டு அப்படியே ஒரு வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு முழு கரம் மசாலா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததா இதுல சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்காக நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் இது. இந்த குருமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பொருள் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்க இந்த நல்ல ஒரு ரிச் பேஸ்ட் தான் இதை நம்ம அரைச்சு கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா இதுல முந்திரி, நம்ம வந்து வேர்க்கடலை எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தேங்காவோட சேர்த்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூடவே இந்த அரைச்சு கொண்டு வந்திருக்க இந்த பேஸ்டையும் நம்ம ஆட் பண்றோம். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க இந்த மிளகாயை ஆட் பண்ண போகிறோம். இந்த மிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் வேகும் போது நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் இது நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த குருமா பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த மிளகாய் குருமா பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க. அது இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, ரைஸோட எல்லாத்தோடையுமே நல்லா கம்பைன் ஆகும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.